ஒரு காதல் தம்பதியினரை விதிவசம் இருந்து திருஞான சம்பந்தர் காப்பாற்றிய கதை தெரியுமா? திருமருகல்ங்கிற தலத்திற்கு ஞான சம்பந்தர் வருகை தராரு. அங்கு அவர் சிவத்தொண்டுகள் புரிந்து வரும் காலத்துல ஒரு வினோதமான காட்சி அவருடைய கண்களுக்கு தென்படுது. திருமருகல் திருக்கோவில் மடத்துல ஒரு கன்னி பெண்ணும் அவளுக்கு அருகில் உயிர் இல்லாமல் கிடக்கும் ஒரு வணிக மகனின் உடலையும் கண்டார். அப்பொழுது திருமருகல் தெய்வமே எழுந்தருளினார் போல் வந்து நின்ற ஞான சம்பந்தரை கண்ட அப்பெண்ணோ அவரது பாதங்களில் வீழ்ந்து அழுது தன்னுடைய சோக கதையை சொல்ல ஆரம்பித்தார். அந்த பெண்ணுடைய ஊர் வைப்பூர். அந்த பெண்ணுடைய தந்தையின் பெயர் தாமன். தாமன் என்பவருக்கு மொத்தம் இந்த பெண்ணோட சேர்த்து 7 பெண்கள் உண்டு. அங்கு இறந்து கிடக்கும் வணிக மகன் இப்பெண்ணிற்கு அத்தை மகன் முறை வேண்டும். தாமன் என்பவரும் தன்னுடைய 7 பெண்கள்ல ஒருத்தரை உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன்னு போய் சொல்லிட்டு மற்ற 6 பெண்கள்ல ஒருத்தரை கூட இவருக்கு கொடுக்காம ஏமாத்திடுறாரு. இதனை கண்டு மனம் கேட்காத நானோ என்னுடைய அத்தை மகனை இரவோடு இரவாக அழைத்துக் கொண்டு இந்த திருத்தலத்திற்கு ஓடி வந்து விட்டேன். ஆனா வந்த இடத்துல விதி எனக்கு சரி செஞ்சிருச்சு. என் வாழ்க்கை துணைவராக என் கூட இல்லறத்தில் இருக்க வேண்டிய என் அத்தை மகன் அரவத்தால தீண்டப்பட்டு எனக்கும் இல்லாமல் இந்த உலகத்திலும் இல்லாமல் போய்விட்டார்னு அழுகிறார். அப்பெண்மணியினுடைய புலம்பலை கேட்ட ஞான சம்பந்தரோ எம்பெருமானது திருவடிகளை நினைவில் வைத்து சடையா எனுமாள் சரண்ணி எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழு